இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க செல்கிறார். இவர்களை ஒரு இடத்தில் அமரச் செய்து சற்று அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணுகிறார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் கூட துக்கம் அதிகரிக்கும் போது பலப்படுத்த வார்த்தையையோ தூதர்களையோ ஆண்டவர் நிச்சயமாய் அனுப்புவார். ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை மனபாரத்தின் நிமித்தம் இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. ஜெபம் பண்ணி முடித்துவிட்டு சீஷர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு செல்கிறார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை இதுதான்: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பல்வேறு விதமாக நமக்கு வருகிறது. ஒன்று பிசாசு நமக்கு சோதிக்கிறான், இன்னொன்று தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். நம்முடைய உலக பிரகாரமான ஆசைகள் இச்சைகளினால் சோதனைகள் வருகிறது. ஆண்டவருக்காக ஓடும்போது நமக்கு அநேக நெருக்கங்களும் வேதனைகளும் வருகிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஜெபியுங்கள். இந்த சோதனைகளை ஜெயிக்க நீங்கள் ஜெபியுங்கள். ஆம், அவர் துக்க மிகுதியால் காணப்பட்ட வேளையிலும் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் வரும் வண்ணம் அவர் வேதனையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஜெபத்தை விட்டுவிடவில்லை. வசனம் சொல்லுது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தனிப்பட்ட ஜெபம், 2 பேர் 3 பேர் எங்கேயாவது கூடியிருக்கிற ஜெபம், ஆலயத்திலே கூடுகிற ஜெபம். நாம் எல்லா வகை ஜெபத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்னாள் கண்ணீர் விட்டு கதறினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். காயின் தன் சகோதரனை கொலை செய்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். ஆதாமும் ஏவாளும் தேவ சத்தம் கேளாதபடி பிசாசின் சத்தம் கேட்டபோது அவர்கள் பாவத்தின் நிமித்தம் ஒளிந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஜெபம் கேட்கப்பட்டு அவர்கள் தோளினால் உடை உடுத்து அவரை தோட்டத்தை விட்டு துரத்துகிறார். அழிக்கவில்லை. இந்த கால வேளையில நாமும் நொறுங்கின உள்ளத்தோடு மன நிம்மதியற்ற வண்ணமாய் காணப்படுகிறோமோ, ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம், தேவனிடத்தில் ஜெபிப்போம். உங்க ஜெபந்தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும். பேதுரு ஆண்டவரை
காட்டி கொடுத்தான். ஆனால் வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று லூக்கா 23:22-62 சொல்லுது. அவனுடைய மனங்கசந்து அழுததின் நிமித்தம் கர்த்தர் இந்த பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். உண்மையில் என் சபையை கட்டுவேன். அவனை கொண்டு அநேக ஆச்சரியமான அடையாளங்களை செய்தார். இந்த கால வேளையில உங்க ஜெபம் வீணாய் போகாது, உங்க கண்ணீர் வீணாய் போகாது. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல வடிப்போம், ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, ஜெபத்தில் குறைவற்றவர்களாய் நாங்கள் ஜெபத்திலே இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் எங்கள் பாரங்களை எல்லாம் உம்மிடத்தில் சொல்லுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.